பிரைஸ் எல்லாம் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி ஏசாயா 40 அதிகாரம். ஏசாயா 40 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அம் அது ஒரு புதிய அ அ அத்தியாயத்தை தொடங்குகிறது. 39 அதிகாரம் வரைக்கும் தேவன் அம் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களும், முக்கியமாக யூதா ஜனங்களும் எப்படியாக தேவனை விட்டு வழி விலகுகிறார்கள் என்பதையும், அவர்களுடைய கஷ்டத்தையும், அவர்களுக்கு வரப்போற நியாய தீர்ப்பையும், மனம் திரும்ப வேண்டும் என்ற காரியத்தையும், மனம் திரும்புகிற மீதம் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும், ஆமா. 5 ராஜாக்களுடைய கிட்டத்தட்ட 4 ராஜாக்களுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய வ அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது சொல்லியும், அந்த ஆட்சியின் காரணத்தினாலே ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லியும், ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்ககிட்ட எப்படி இருந்தது சொல்லி என்றும், நம்ம அனைத்து காரியத்தையும் 39 அதிகாரம் வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. 39 அதிகாரத்தின் முடிவுல பார்க்கும்போது, எசேக்கியா ராஜா வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை மிக குறிப்பிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. உசியா ராஜா கிட்ட அந்த ராஜாவை குறித்து சொல்லியிருக்கிறாரு. ஆகாஸ் ராஜாவை குறித்து சொல்லியிருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் செய்த தவற்றை குறித்தும் சொல்லியிருக்கிறார் முக்கியமா. ஆனா எசேக்கியா ராஜாவுடைய காரியத்தை பார்க்கும்போது அவனுடைய வெற்றியை குறித்தும், அவன் செய்த தவறு என்ன என்பதை குறித்தும் 39 அதிகாரத்தை சொல்லி முடிக்கிறாங்க. 36, 37, 38, 39 அதிகாரத்தை பார்க்கும்போது, அந்த எசேக்கியா ராஜா வாழ்க்கையில தனிப்பட்ட ஒரு நபராக அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும், அவருடைய வளர்ச்சியையும், அவருடைய ராஜ்யத்தின் உயர்வையும், அதே டயத்தில் அவர் செய்த குற்றத்தையும், அதனால பாபிலோனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக தேசம் சிறைப்பட்டு போகும் என்பதை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பகுதி. இதை ஏசாயா புஸ்தகத்துல 66 புஸ்தகத்துல இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி என்று சொல்லி பார்க்கும்போது புதிய பகுதியை தொடங்க போகிறோம். அந்த பகுதிக்கு பெயர் ஆறுதலின் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பகுதி? ஆறுதலின் பகுதி. அந்த ஆறுதலின் பகுதியிலே நாம எடுக்க போகிற காரியம் அந்த ஏசாயா 40 அதிகாரம் ஆறுதலின் பாடல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்றோம்? ஆறுதலின் பாடல். இது ஒரு சங்கீதம் மாரி இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்துல எப்படியாக சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாங்க, அதே போல ஒரு ஒரு உரைநடையும், அந்த கிராமட்டிக்கல் பார்க்கும்போது நம்ம கிரேக்க மொழியில, அம் எபிரேய மொழியில பேரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒத்துப்போகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரலிசம் தான் நம்ம சங்கீத புஸ்தகத்துல பேரலிசம் இருக்கும். அதே பேரலிசம இவங்க அதே விதமாக எழுதப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஸோ இந்த இந்த அதிகாரம் ஒரு ஒரு பாடல் அதிகாரம். எத பத்தி பாடுறாங்க? ஆறுதலின் பாடலை குறித்து பாடுகிறார்கள். ஸோ அப்போ இந்த அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நமக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கழுகின் சிறகுகளில் உயர்வது என்றால் என்ன? கழுகுகளுடைய சிறகுகளில் உயர்வது. கழுகின் சிறகுகளே உயர்வது அப்படி என்பதுதான் இந்த அதிகாரத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு. ஏசாயா 40ஆம் அதிகாரம். அதுக்காக கடந்து போகலாம். இந்த ஆங்கிலத்தில வாட் இஸ் சோரிங் ஆன் ஈகிள் விங்ஸ், அதாவது கழுகுகள்ல சிறகுகளை போல நம்ம மேல உயர்வது எப்படி? அப்போ சூழ்நிலை கரெக்ட்டா இருக்கும் போதெல்லாம் மிகுந்த கடினமான சூழ்நிலையில உயர்வது எப்படி? அப்படி என்பத பார்க்க போகிறோம். இந்த ஏசாயா இது வந்து புதிய பகுதியாக இருக்கிறது. முந்தைய பகுதி ஏசாயா 1லிருந்து 39 நியாயத்தீர்ப்பு, அச்சுறுத்தல், யூதா மற்றும் தேசங்களில் பாவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. நல்லா புரிஞ்சுங்க. 1லிருந்து 39 அதிகாரம். ஆனால் இந்த புதிய பகுதி, இது புதிய பகுதி எதுவரை இருக்குது? ஏசாயா 40லேருந்து 55. ஸோ ஏசாயா புஸ்தகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். முதல் பகுதி 1லிருந்து 39 நியாய தீர்ப்பு மற்றும் பாவத்தை பற்றிய கவனம். 40லேருந்து 55 ஆறுதலின் புஸ்தகம், தி புக் ஆஃப் கம்ஃபர்ட். மிச்ச 56லேருந்து 66 இனி நடக்கப் போகிற சம்பவம், இந்த உலகத்திலே உலகத்தின் முடிவில் வரைக்கும் நடக்கப் போகிற சம்பவத்தை சொல்லி அவர் முடிக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஏசாயா புஸ்தகத்திலே மிக முக்கியமான 2வது பகுதிக்கு கடந்து போகிறோம். அதுல முதல் அதிகாரம் ஆறுதலின் புத்தகம். அது முதல் அதிகாரம் ஆறுதலின் பாடல், அறிமுக பாடலாக இருக்கிறது. ஸோ ஏசாயா 40 ஆறுதல் புஸ்தகத்தில் அறிமுக பாடல், ஆறுதலின் பாடல். தேவனுடைய இறையாண்மை, அவருடைய வார்த்தை மற்றும் மீட்பு, மீட்கும் அவரது வல்லமையை அறிவிக்கிறது.
தேவனே இறையாண்மை உள்ளவன் என்றால் உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்தவர் தேவன் அப்படின்றதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, அவருடைய மீட்பு எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி இந்த 40ஆம் அதிகாரத்தில் இருக்க ஆறுதலின் பாடலாகிய அறிமுக பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் நம்ம இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்தோம்? வாட் இஸ் சோரிங் ஆன் ஈகிள்ஸ் விங், கழுகின் சிறகுகளில் உயர்வது என்றால் என்ன என்பதை குறித்தோம். இங்க இன்னொரு காரியத்தை கூட இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 4வது காரியம், பாபிலோனிய நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக இது அப்போ நீங்க கேட்கலாம், இந்த ஆறுதலின் பகுதி யாருக்கு எழுதப்பட்டது? நான் முன்னாடி சொன்ன 39 அதிகாரம் வரைக்கும் ஆட்சி செய்த 4 ராஜாக்களுக்கு எழுதப்பட்டது. கரெக்ட். எசேக்கியா ராஜாவோட முடிக்கிறாங்க. ஏன் அப்புறம் எழுதல அப்படின்னு நீங்க கேட்கலாம். எசேக்கியா ராஜாவுக்கு பிறந்தவன் மனாசே, மிகுந்த கொடூரமானவன். மனாசே ஏசாயா தீர்க்கதரிசியை கொலை செய்தான் என்று வேத வல்லுநர்களும் சரித்திர ஆராய்ச்சி செய்கிறவர்களும் சொல்லுகிறார்கள். அப்போ மனாசேவல காலகட்டத்தில் ஏசாயா என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படி என்றால், வீட்டு சிறைவாசம், வெளியில போக முடியாது, எதையும் அறிவிக்க முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 50 வருட காலகட்டமாக அவர் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியத்தை எழுதினார் அல்லவா, அதையெல்லாம் கோர்வாக கோர்க்கிறார். அந்த கோர்க்கப்பட்ட புஸ்தகம் தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று நம்ம கையில இருக்கு. அப்போ மனாசே ராஜா காலகட்டத்தில் அவர் எழுதின எல்லா காரியத்தையும் ஒன்றாக கோர்வையாக கோர்த்து வைக்கிற ஒரு புஸ்தக சுருளாக மாற்றி, அதான் அவரால் பண்ண முடிஞ்சது. வேற எதுவும் பண்ண முடியல. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த மனாசே ஏசாயா தீர்க்கதரிசி கொலை செய்து விடுகிறார். அப்போ இந்த 40 அதிகாரத்திலேருந்து யாருக்கு எழுதுகிறாரு? முன்னாடி எழுதினது ராஜாக்களுக்கு எழுதினாரு, ஜனங்கள் பாவம் செய்தாங்க எழுதினாரு. இப்ப இது யாருக்கு ஆறுதலா எழுதுறாரு அப்படின்னு கேட்கலாம். அப்போ இது யாருக்கு எழுதுகிறார் என்றால், முன்னாடியே சொல்லிட்டார் 39 அதிகாரத்துல, உம்முடைய சந்ததிகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் என்று சொல்லி முடிச்சிட்டார். ஆனா சிறைப்பட்டு போன ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போவாங்க. அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாகவே இந்த 40லேருந்து 55 அதிகாரம் வரைக்கும் ஆறுதலின் புஸ்தகமாக எழுதுகிறாரு. அப்ப நீங்க கேட்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி மனாசே காலகட்டத்திலே மரிச்சிட்டாரு. மனாசேக்கு அப்புறம் மனாசேவுடைய பிள்ளைகள் அநேகர் எழும்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு அப்புறம் தானே அவர் சிறைவாசம் போறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி இது எப்படி எழுத முடியும்னு கேட்கலாம். அவருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த காரியங்களை எழுத சொல்லியிருக்கிறாரு. அதனால அங்க சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் மறுபடியுமாக, நீங்க சிறைவாசத்திலிருந்து திரும்பி வந்துடுவீங்கப்பா, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நீங்க சிறைவாசம் போவீங்க, வேற வழி கிடையாது. எரேமியா 25 அதிகாரத்துல இருக்கு. ஆனாலும் நீங்க 70 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துருவீங்க அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க செஞ்சது தவறுதான். நீங்க செய்த தவறுக்கு வேண்டிய தண்டனையை அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் அதே உங்களை தண்டிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படி என்று அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாகத்தான் ஏசாயா 40 அதிகாரத்துல இந்த 55 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அதிகாரங்களை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. அதுல முதல் அதிகாரம் ஆறுதலின் பாடல், அறிமுக பாடல் அப்படி என்று இந்த 40 அதிகாரம் சொல்லுகிறது. சோ யாருக்கு இது எழுதப்பட்டது? பாபிலோனியல் நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. ஏசாயா 150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தாலும் தேவன் அவர்களின் விரக்தியில் நம்பிக்கையாக பேசுகிறார். சோ இப்போ இந்த அதிகாரத்துல நீங்க புரிஞ்சுக்குங்க, நம்ம அந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அதிகாரம் புரியும். இல்ல நமக்கு உண்மையே புரியும். யாருக்கு ஆறுதல் படுத்துறாங்க, என்ன பிரச்சனை, யாருக்கு ஆறுதல் வேணும் அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் ஏற்படும். ஆனா இந்த அதிகாரத்துல அங்க சிறைவாசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் மீட்டெடுப்பார் என்பது சொல்வதோடு கூட, அந்த மீட்புக்கு முன்பாக இன்னும் ஒரு பெரிய மீட்பு நடக்க போகிறது. அந்த மீட்பு அறிவிக்க போகிறவர் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் அறிவிப்பின் படியாக மெசியாவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து உங்களை மீட்டு ரட்சிப்பார் என்பதை கூட இந்த 40 அதிகாரம் சொல்றாங்க. சோ அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்க எப்போ வாசித்தாலும் நமக்கு ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சில இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்களை குறிக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் எதை குறிக்கும் என்றால், அவர் தீர்க்க தரிசனமாக வரப்போகிற ராஜாக்கள் காரியம் நடத்தக்கார காரியத்தை அது குறிக்கும். அதுக்கப்புறம் அவர் மரித்து பிறகு கூட
அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவத்தை சில டயத்துல குறிக்கும். அதுக்கப்புறம் வரப்போகிற மெசியாவோட ராஜ்யம் யாரு? மெசியா எங்க பிறப்பாரு? அவர் எப்படி இருப்பாரு? அவர் கன்னியின் வயித்துல பிறப்பாரு. அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும்? அவருடைய மரணம் எப்படி இருக்கும்? அப்படி என்பது அதையும் எழுதுவாரு. அதே டயத்துல இயேசுவோட 2ஆம் வருகை எப்ப என்ன நடக்குங்கிறதையும் எழுதுவாரு. இறுதியாக உலகத்தின் முடிவில என்ன நடக்கும் என்பதையும் எழுதுவாரு. அதே டயத்துல இது எல்லாத்துக்கும் நடுவுல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், சில கொஞ்சம் பேரு தேவனை மட்டுமே புடிச்சிட்டு இருப்பாங்க. அவர்கள் பேர் மீதியானவர்கள். ரெம்னன்ட்ன்னு ஆங்கிலத்தில சொல்லுவோம். தமிழ்ல மீதியானவர்கள் சொல்லுவாங்க. அந்த மீதியானவர்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்த குடுப்பார். அதனால ஏசாயா புஸ்தகத்தில அநேக வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கும். அந்த எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் எல்லாருக்கும் ஆனது அல்ல. யாரு தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக நின்று உலகத்தின் எத்தனை பாடுகளும் அவர்களுக்கு எதிராக எவ்வளவு துருபதேசங்களும் வந்தா கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு யார் பக்தி வைராக்கியமாக தேவனை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அந்த வாக்குத்தத்தம் உரியது. ஸோ அதனால நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கும் போது இது யாருக்கு எழுதப்பட்டது, இது எப்ப நிறைவேறிச்சு, இது எப்ப நிறைவேறும் அப்படி என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் கடந்து போகிறேன். எங்க போறேன் இப்போ? ஆம், அது செய்திக்குள்ளா கடந்து போவோம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது, அ என்ன ஓகே, ஓகே. இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு கடந்து போவோம். அதுல நாங்க இப்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நான் குடுத்துட்டேன். இப்ப இதற்காக குடுக்கப்பட்ட திறவுகோல் வசனம். இந்த அதிகாரத்திற்கு இந்த தலைப்புக்கு குடுக்கப்பட்ட திறவுகோல் வசனம் ஏசாயா பார்க்கும்போது ம் ம 40ஆம் அதிகாரம் 30லேருந்து 31 வசனம். இதான் திறவுகோல் வசனம். இளைஞர்கள் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எல்லாருக்கும் இந்த மனப்பாடமா இந்த வசனம் தெரியும். நம்ம அநேக டயத்துல இது அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இங்க கழுகை உருவகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. எதை படுத்தியிருக்கிறாங்க? கழுகை உருவகமாக பயன்படுத்த. ஸோ கழுகின் சிறகுகளில் உயர்வது என்றால் என்ன? அதான் போட்டிருக்கு பாருங்க. க கர்த்தருக்கு கழுகுகளைப் போல செட்டைகளை அழித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல. ஸோ அப்போ கழுகை போல செட்டைகளை அழித்து எழும்புவதுன்னா என்ன? அதாவது கழுகுகளின் சிறகுகள் உயர்வது என்றால் என்ன? முதலாவது அப்படி என்றால் சூழ்நிலைக்கு கடினமான சூழ்நிலைக்கு மேலாக உயர்வது. ஓகே, கடினமான சூழ்நிலைக்கு மேலாக உயர்வது முதல்ல. 2வது தேவனுடைய ஆவியினால் அதிகாரம் பெறுவது. 3வது தேவனுடைய வாக்குறுதிகளால் நிலைநிறுத்தப்பட்டு நம்பிக்கையில் இருப்பதை குறிப்பிடுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. சோ அப்ப கழுகுகளுடைய சிறகுகள் உயர்வது என்றால் சூழ்நிலைகளுக்கு கடினமான சூழ்நிலை. அப்ப அப்ப என்ன அங்க சூழ்நிலை? அவர்களுடைய சூழ்நிலை, அவர்கள் சிறைவாசம் இருக்கிறார்கள் பாபிலோன்ல. 70 வருஷம் இருந்துதான் ஆகணும். அதனால அந்த இடத்துல இந்த சூழ்நிலைக்கு மேல ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார். சூழ்நிலைக்கு மேலாக உயர்ந்து வாழ்வது. அது மாத்திரமல்ல, உங்களால இது முடியாது. தேவ ஆவியினாலே மாத்திரம் தான் நீங்க விடுதலை பெறப் போகிறீங்க. சோ தேவ ஆவியின் அதிகாரத்தை பெறுவது. 3வது அவருடைய வாக்குறுதி என்ன வாக்குறுதி? 70 ஆண்டுக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்க விடுதலை பெறுவீர்கள் என்பது குடுக்கப்பட்ட வாக்குறுதி. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அந்த வாக்குறுதிகளை நம்பி நிலைநிறுத்தப்பட்டு நம்பிக்கையோடு இருப்பது. இதுதான் கழுகுகளின் சிறகுகள் உயர்வதை குறிப்பிடுகிறது. அப்படி உயர்ந்தா, அப்படி கழுகுகளின் சிறகுகள நீங்க அந்த அனுபவத்தில் இருக்கும்போது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இதுதான் நடக்கப் போகிறது. நம்ம கடந்து போகலாம். அடுத்தது அடுத்தது கழுகின் உயரம் மற்றும் காற்று நீரோட்டம். இப்ப அடுத்தது கடந்து போறேன். அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கழுகின் அ உயரம் மற்றும் காற்று நீரோட்டம். இங்க சொல்லுகிறது கழுகு உயர்வது போல. அப்ப நம்ம அநேக செய்திகள நீங்க கேட்டிருப்பீங்க. கழுகு என்ன பண்ணும்? நாங்க அதனா கொஞ்சம் பலம் குறைந்துடுச்சுன்னா, மேல பறந்து போயி ஒரு பெரிய மலை மேல உட்காந்துவும் வெளியில வராது. அப்புறம் அதனுடைய அ அழகு தன்னுடைய அலகுலால சிறகெல்லாம் வெட்டி வெட்டி போட்டுரும். அதுக்கப்புறம் அந்த அலகை உடைச்சிரும். அப்புறம் திருப்பி எல்லாம் புதுசா முளைக்கும். அப்படின்னு சொல்வத நீங்க கேட்டிருக்கீங்க. இல்லையா? ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கழுகு மத்த பறவைகளைப் போல அல்ல. எப்படி மத்த பறவை போல அல்லன்னா, மத்த பறவை என்ன பண்ணும்? உடனே பறக்க ஆரம்பிக்கும்.
காற்று எந்த திசையில் வீசுகிறது? எதிர் திசையா? நேர் திசையா? அப்படின்னு சிந்திக்காம அதுக்கு எதிர் திசையிலேயே பறக்க ஆரம்பிக்கும். அப்போ அதனால ரொம்ப தூரம் பறக்க முடியாது. ரொம்ப மேல பறக்க ஏன்னா எதிர் திசையிலயும் அது பறந்துட்டு இருக்கு. அதுக்கு பலம் குறைஞ்சு போய் உட்கார்ந்துரும். ஆனா கழுகு என்ன பண்ணும் அப்படின்ட்டு சொல்லி பார்க்கும்போது, அது உடனடியாக டக்குன்னு பறக்கிறதுக்கு முடிவெடுக்காது. அது என்ன பண்ணும்னு பார்க்கும்போது, மேல பறக்கணும்னா, வெப்பக்காற்று மேல சூடான காற்று எப்ப எழும்பும் அப்படி என்பதை பார்க்கும். அதுக்கு பேரு வெப்ப நீரோட்டம். நல்லா புரிஞ்சுங்க. வெப்ப நீரோட்டம் என்றால், அந்த காற்று வெப்பம் அடைஞ்சு என்ன ஆகும்? அதோடைய மாசு குறைஞ்சிரும். இல்லையா? அதோடைய அதோடைய வெயிட் குறையும். குறைஞ்ச உடனே அது மேல எழும்பும். அப்படி எப்ப எழும்பும்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உணர முடியும். அப்படி அந்த வெப்ப காத்து மேல எழும்பின தெரிந்த உடனேயே, அந்த உணர்ந்த அந்த சிறகுகளை விரித்து, அந்த காற்றின் மேல அப்படியே சிறகுல விரிக்கும். விரிச்ச உடனே அது மேல பறக்க வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த சூடு காத்து கொஞ்சம் வேகமா அத மேல தூக்கிடும். இது கொஞ்சமா சிறக அடிச்சா போதும். அது வேகமா மேல எழும்பும். அதத்தான் சொல்ல வராங்க இங்க. வேற எதுவும் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க போய் மலையில உட்கார்ந்துக்குது, சிறக புடிச்சு இழுச்சு எடுத்து போட்டுது, அலக கொட்டி உடைக்குது. உடைச்ச பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் வளருது. அப்புறம் வந்து மேலே ஏறுது அப்படிம்பாங்க. உண்மையாக இது கழுகு நீங்க போய் பாருங்க. என்ன போட்டிருக்குன்னு. இதுதான் சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுது? அப்ப நம்ம இத என்ன சொல்றான்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருக்காக காத்திருப்பது என்பது கண்டபடியே செயல்படுறதில்ல. வெறித்தனமாக முயற்சி செய்வதில்ல. ஆனால் தேவனுடைய ஆவியிலே பொறுமையாக நம்பிக்கை வைப்பதை குறிப்பிடுகிறது. தேவன் எப்போ செயல்படுவாரு, அந்த டயத்துல நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஆவியின் அபிஷேகத்திற்காக, ஆவியின் வழிநடத்தலுக்காக காத்திருப்பது. அதுதான் ஏன்னா, பரிசுத்த ஆவியை நாம் எதோடு ஒப்புக்கிடுறாங்க? யோவான் 3 அதிகாரம் 8ஆம் வசனத்துல காற்றோடு ஒப்புக்கிறாங்க. இப்ப இந்த காற்று வீசும் பொழுது, வெப்ப காற்று மேலே எழும்பும்போது, அந்த கழுகு தன்னுடைய செட்டைகளை விரித்து நிற்கும். உடனே அந்த காற்றே அது மேலே எழும்பும். அது கொஞ்சம் சிறகு அடிச்சா போதும். அது மேல பறக்கும். அதுதான் கழுகு பயன்படுத்துகிற முறை. அதே முறையை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்பொழுது எப்படி எப்படி என்று சொன்னால், நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவங்க 70 வருஷம் காத்திருக்கணும். கரெக்ட்டா சொல்லியாச்சு. கர்த்தருக்கு அப்ப எப்படி காத்திருக்கணும்? தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கஷ்டம் வரும், வேதனை வரும், துக்கம் வரும். அந்த இடத்துல வேதனை, அந்த சிறைவாசம் இல்லாட்டா கூட அடிமையா போனது தான். க பா பாதை கடினம் தான். ஆனாலும், அந்த பாதை கடினத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, அந்த வெப்ப காற்று எப்பொழுது எழும்பும், ஆவியானவருடைய வழிநடத்தல் எப்பொழுது இருக்கிறது, வழிநடத்தல் எப்படி உண்டு என்று அறிந்து, அந்த வழிநடத்தலுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கும் பொழுது, அப்ப என்ன ஆகும்? நீங்க உயர பறப்பீங்க. ஆனா அதற்கு எதிரா ஆண்டவர் என்ன சொல்றது? நான் கேட்க மாட்டேன். நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் செயல்படுவேன் என்றால், நீங்க ஜெயிக்க முடியாது. சோர்ந்து போயிடுவீங்க, தளர்ந்து போயிடுவீங்க, உட்கார்ந்துருவீங்க. தோல்வி மனப்பான்மை, விசுவாசம் உங்கள விட்டு போயிடும். ஆனா ஆவியானவருக்கு விட்டுக் கொடுப்பது என்றால் இதுதான். ஆவியானவருக்கு விட்டுக் கொடுத்து, கழுகு எப்படி அந்த அந்த சூடு காத்துல தன்னை விட்டுக் கொடுத்து சிறகை விரிச்சு நிக்கும்போது, மேல அது காற்றே தூக்கிக்கிட்டு போய் கொஞ்சமா அது சிறகு அடிச்சா போதுமோ, அத மாரி நம்ம கூட ஆவியானவரோட வழிநடத்துதலுக்கு விட்டுக் கொடுக்கும்போது, கொஞ்சம் முயற்சி எடுத்தா கூட போதும். நீங்க மேல சூழ்நிலைக்கு மேல உயர்ந்து விடுவீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். போக மாட்டாங்க. அவங்க ஓடினாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இந்த அனுபவத்தை தான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. அதே டயத்துல இன்னொன்னும் நீங்க கழுகக்கூடிய உருவகத்தை 3 விதமாக வேதத்தில இந்த உருவகம் பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது யாத்திராகம் 19 அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்ப அதாவது க வேதத்தில் கழுகு 3 விதமாக உருவகப்படுத்தப்படுகிறது. முதலாவது யாத்திராகம் 19:4 தேவன் இஸ்ரவேலை சுமக்கிறார். அப்படியாக அந்த கழுகு உருவகப்படுத்துறாங்க. 2வது உபாகமம் 32 அதிகாரத்துல 11, 12 வசனத்துல கழுகு தன் குட்டிகளை பயிற்சி குடுக்குது. பறக்கிறது எப்படின்னு பயிற்சி குடுக்குது. 3வது தான் ஏசாயா 40 அதிகாரத்துல 30, 31 இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம். கர்த்தர் தம்ம தம்ம தம தம தமக்காக காத்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார்.
கர்த்தர் தமக்காக காத்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா முன்பே யாத்திராகமம் 19 அதிகாரத்துல இஸ்ரவேலை எகிப்திலிருந்து சுமந்துகிட்டு வந்தோம்பா அப்படிங்கிறார். அதே வகை உபாகமம் 32 அதிகாரம் என்ன சொல்றாரு? கழுகு தன் கூட்டை கலைப்பது போல நான் உங்களுடைய கூட்டை கலப்பேன். ஆனா அதே டயத்துல கூட்டை கலைச்சிட்டு உங்களை கூட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். அப்ப நீங்க பறக்கிறதுக்கு பழகுவீங்க. பறக்க முடியாம ஐயோ நான் விழ போறேங்க போது கழுகு தன் சிறகுகளை குட்டியை தூக்கி திருப்பி கூட்டுல வைக்கும். அத மாதிரி உங்களை ட்ரையல்ஸ்குள்ள, உங்களை சோதனைக்குள்ள, உங்களை பரீட்சிப்பேன். ஆனா உங்களால தாங்க முடியாத அளவுக்கு இல்ல. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிப்பதற்காக நான் அப்படி செய்வேன் அப்படின்னு உபாகமம் 32 அதிகாரத்துல 11, 12 வசனம் சொல்லுது. ஆனால் ஏசாயா 40 அதிகாரமோ கர்த்தர் தமக்காக காத்திருக்கிறவரை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி முடிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அக்கா கடந்து போகலாம். அதுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு கழுகின் சிறகில் உயர்வது என்றால் என்ன? அப்படி என்றால் கர்த்தர் தமக்காக காத்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார் அப்படி என்று தான் அது அர்த்தம். சோ கர்த்தர் தமக்காக ஸ்பெல்லிங் தப்பாயிட்டு இருக்கு. கர்த்தர் தமக்காக காத்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார் அப்படின்ற அதிகார என்ற தலைப்போடு கூட நம்ம கடந்து போகலாம். சோ கழுகின் சிறகில் உயர்வது என்றால் கர்த்தர் தமக்காக காத்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். அதுல 31 வசனங்கள் உண்டு. ஏசாயா 30 அதிகாரம். அதுல 6 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதல் பகுதி 1, 2 வசனங்கள். ஏசாயா 40 1, 2 வசனங்கள் ஆறுதல் அறிவிக்கப்பட்டது. என்ன ஆறுதல்? தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலையும் மன்னிப்பையும் முதலாவது அறிவிக்கிறாரு. அடுத்த பகுதி வனாந்தரத்திலே ஒரு குரல் கேட்கப்படுகிறது. முதலாவது அறிவிச்சிட்டார். யார் அறிவிக்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவனே டைரக்டா அறிவிச்சிட்டாரு. உங்களுக்கு ஆறுதல் மன்னிப்பு கொடுத்துட்டப்பா. நீங்க கஷ்டப்பட்டு ஆமா தப்பு செஞ்சீங்க. நீங்க நான் செய்யக்கூடாதுன்னா செஞ்சு எத்தனையோ தீர்க்கதரிசி அனுப்ப கேட்கல. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு. எரேமியா வந்தாரு. அப்படி எரேமியா வந்தாரு. ஒசியா வந்தாரு. அப்புறம் வந்து ஆமோஸ் வந்தாரு. எத்தனை எலியா வந்தாரு. எலிசா வந்தார். எத்தனை 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 தீர்க்கதரிசிகளை எல்லாம் அனுப்பிட்டேன். ஒரு பேச்சும் கேட்கல. அதனால உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க சிறைவாசம் போயிட்டீங்க. ப்ராப்ளம் இல்ல. ஆனாலும் இப்போ உங்களை ஆறுதலா சொல்றேன். உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 1, 2 வசனம். 2வது அப்ப மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வனாந்தரத்துல ஒரு குரல் கேட்குதுப்பா. அது என்னப்பா வனாந்தரத்துல ஒரு குரல் அப்படின்னா, அது என்ன குரல் என்ன சொல்லுது? தேவனுடைய வருகைக்காக நீங்க ஆயத்தம் ஆயிடுங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுதான். அப்போ அது எப்ப நிறைவேறுது? அப்படி என்றால் யோவான் ஸ்நானன் காலத்திலே அது நிறைவேறும். நான் முன்னாடியே சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசி சில டயத்துல அந்த ஜனங்களுக்கு அல்லனா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்க போற ஜனங்களுக்கு, இல்லை என்றால் கிறிஸ்துவின் முதல் வருகையில் நடக்க போற ஜனங்களுக்கு, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நடக்க போற காரியங்களுக்கு. இப்போ இங்க 3ல இருந்து ஏசாயா 40 அதிகாரம் 3ல இருந்து 8 வசனம் எதை குறிக்கிறது? வனாந்தரத்துல ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தேவனுடைய வருகைக்காக ஆயத்தம் ஆயிடுங்க என்று சொல்லுகிறது. அந்த யோவான் ஸ்நானங்கள் ஊழியத்தில் நிறைவேறிற்று. 2வது பகுதி. 3வது பகுதி அவர் அந்த குரல் கேட்குது இல்லையா? அவர் சொல்றாரு இல்லையா ஒண்ணு, அந்த வார்த்தை நீடித்த வார்த்தை. அது அழிக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிறார். ஏது ஏசாயா 40 அதிகாரம் 6லேருந்து 8 வசனம். அந்த ஒரு வசனம் வருது இல்லையா? வனாந்தரத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வராங்க இல்லையா? அது வார்த்தை நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும். அது ஒண்ணுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அப்ப அது எப்ப நிறைவேறுச்சு? சுவிசேஷ வார்த்தை உலக சக்திகளைப் போலல்லாமல் என்றென்றைக்கு இன்னைக்கு வரை நிக்குது. சுவிசேஷத்துக்கு எதிராக எழும்பினவர்கள் அநேகம். எந்த மதத்துக்கு எதிராக கூட இவ்வளவு பேர் எழும்பினதில்லை. கிறிஸ்துவத்தை அழிப்பதற்காக நீங்க சர்ச் ஹிஸ்டரிய பார்க்கும் பொழுது கிறிஸ்துவத்தை அழிப்பதற்காக எத்தனை எத்தனை முயற்சிகள், எத்தனை எத்தனை பேரை கொலை செய்யறாங்க. வேதத்தை எவ்வளவு புரட்டுறாங்க, எவ்வளவு தப்பு என்று அதை கமெண்ட் பண்றாங்க. இயேசுவை அவமரியாதையா பேசுறாங்க. அவருடைய பிறப்பை கேவலப்படுத்தி பேசுறாங்க. மிக 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 தரம் தாழ்ந்த விதமாக ஒரு மதத்தை கேவலப்படுத்த முடியும் என்றால் அது கிறிஸ்துவ மதத்தை தான் செய்றாங்க. இவ்வளவு செய்தும், இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் இன்று வரைக்கும் அந்த சுவிசேஷம் நிலை நிற்கிறது. அதுதான் சொல்றாரு நீடித்த வார்த்தை என்று சொல்லி ஏசாயா 40 அதிகாரம் 6லேருந்து 8 வசனத்துல சொல்றாரு. 3வது பகுதி. 4வது பகுதி என்ன சொல்றாரு? வரவிருக்கும் மெய்ப்பன் ராஜா ஒருத்தர் வரப்போறாரு. அவர் மெய்ப்பனாவும் இருப்பாரு, ராஜாவாவும் இருப்பாருன்னு சொல்றார்.
வரப்போகும். அப்போ அதுவும் யார் காத்துறாங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அது ஏசாயா 40 அதிகாரம் 9லிருந்து 11 வசனம். அது தேவன் வல்லமையுடனும் மென்மையாக ஒரு மேய்ப்பனைப் போல மென்மையாக வரப்போறாரு. அது இயேசுவில் நிறைவேறிற்று. இதெல்லாம் தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது பாருங்க. அப்போ வரவிருக்கு ஒரு ராஜா வரப்போறாரு. அவர் பயங்கரமான ராஜா. அவர் நல்ல ஆட்சி செய்வார். அதே டயத்துல மேய்ப்பன் போல உங்கள ஆதரித்து நடத்துவார். ஒரு ஆடு ஒரு மேய்ப்பன் எப்படி நடத்துறாரு, அது மாரி உங்கள நடத்துவாரு. அவர் நல்லா அரசாளுவாரு. அது எங்க நிறைவேற்று இயேசுவின் அ க வ வருகையிலே அது நிறைவேற்றும். முதல் முதல் வருகையிலே. 5வது தேவனுடைய மகத்துவத்த பத்தி இப்ப சொல்றேன். தேவன் எப்படி மகத்துவமானவர்? ஏன் இப்ப திடீர்னு தேவன் ஒரு மகத்துவமானவருக்கு போறாரு? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏனென்றால், தேவனுடைய மகிமையை காட்டும் தொடர்ச்சியான சில கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த கேள்வி எதுவரை இருக்கு? ஏசாயா 40 அதிகாரம் 12லேருந்து 26 வசனங்கள் வெறும் கேள்வி தான் இருக்கும். என்ன கேள்வின்னா, தேவனுடைய மகத்துவத்தை பற்றி கேள்வி. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் தேவனுடைய மகத்துவத்த பத்தி இப்ப சொல்றாங்கன்னு. ஏன் அப்டின்னா, ஆறுதல் அடிக்கும்போது ஒருத்தருக்கு நீங்க ஆறுதல் அடிக்கிறீங்கன்னு வைங்க. ஏன் ஆறுதல் அடிக்க அவங்க பிரச்சனையில இருக்கிறாங்க. அப்ப அந்த பிரச்சனையில இருக்கிற மனுஷன், தன் பிரச்சனை தான் பெருசா பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்ப போய் நீங்க ஆறுதல் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, என்னால முடியாது, அப்படி பண்ண முடியாது, இது போயிடுச்சு, இது வந்துச்சு, இது போயி, அப்படியே இது போனது, போனது, கஷ்டப்படுறது, மறந்தது, இதையே சொல்லி, 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 சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிதான் அந்த ஜனங்கள் நம்ம நல்லா இருந்தோம். இப்படி எல்லாம் அழிஞ்சு போயிட்டோம். எங்க அப்பா செத்து போயிட்டாரு, அம்மா செத்து போயிட்டாரு, கொலை பண்ணிட்டாங்க, குழந்தைய அடிச்சுட்டாங்க, இங்க கொன்னுட்டாங்க, அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருப்பாங்க. இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு சிறைப்பட்டு சிறைவாசம் போறதுக்கு முன்னாடி நெறைய பேர் கொன்னுட்டாங்க. கொடூரமா கொல்றாங்க. நீங்க 2 ராஜாக்கள் கடைசி அதிகாரத்திலயும், 2 நாளாகமம் கடைசி அதிகாரத்தில பார்க்கும்போது, மிக கொடூரமாக அந்த நேபுகாத்நேச்சார் கொலை செய்து, கர்ப்பிணிகளை வயித்த புடிச்சு, கிழிச்சு, குழந்தைகளை வெளில எடுத்து செவுத்துல மோதி, எல்லா கட்டடத்தையும் எரிச்சு, எருசலேம் ஆலயமே இல்ல. அதை எரிச்சு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. அப்படி ஆயிடுச்சு. அத நெனச்சு, நெனச்சு அவங்க வருத்தப்படுவாங்களா? உண்ம. எல்லாமே போச்சு. இவ்வளோ கட்டினோம், வீடு கட்டினேன். இப்படி நான் பயிர் போட்டேன். எல்லாமே போயிடுச்சே! எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. உண்மையா போயிடும். ஒண்ணும் இருக்காது. அப்பா அவ்ளோ வேதனையில இருப்பாங்க. அப்பா மட்டும் சொல்றாரு, "வேதனை தான்ப்பா. ஆனா, நீ இந்த வேதனைய பார்க்காத. தேவனுடைய மகத்துவத்த பாரு. அப்பதான் நீ ஒண்ணுமே இல்ல. என்னால முடியாது. ஆண்டவரால முடியாதுங்கிற ஒரு அவிசுவாசம் போயிட்டு, நீ விசுவாசிப்ப." அப்படின்னு சொல்றதுக்காக தேவனுடைய மகத்துவத்தை சொல்றாங்க. அது ஏசாயா 40 அதிகாரம் 12லேருந்து 26 வசனங்கள். அநேக கேள்விகளை கேட்கிறாங்க. கடைசியாக இப்படி சொல்லிட்டு, சோர்வடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அது ஏசாயா 27லேருந்து 31 வசனம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே போய் ஆறுதல் சொல்லில்ல. எவ்வளவு அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன சொல்றாரு? "நீ அங்க போயிடுவ. 70 வருஷத்துக்கு அப்புறம் நீ அது மட்டும் இல்ல. நீ அங்க சீரமைப்ப. அதுக்கப்புறம் எருசலேம்ல ஒரு இரட்சகர் வரப்போறாரு. அத அறிவிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். இரட்சகர் வருவார். மீட்பர் வருவார்." எல்லா காரியத்தையும் ஒரே அதிகாரத்துல சொல்லி முடிச்சுட்டு கடைசியா என்ன சொன்னாரு? தேவன் தம்மை காத்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார்? கழுகின் இறகுகளில் உயர்வது போல அவர்களை பலப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொல்ட்டேன். கழுகுல சிறகுகளே உயர்வது என்றால் என்ன? அது எப்படி பறக்கும்? ஏன் பறக்கும்? எப்ப பறக்கும்? அது பறக்கறதுனால அது எப்படி மேல போகும்? அது ஏன் சோர்வடையாது? அப்படி என்பதை நம்ம முன்னாடியே சொல்ட்டோம். அதனால அப்படியாக கழுகு இறகுகள் உயர்வதாக அவர்களை உயர்த்துவேன் என்று சொல்லி, தேவன் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பலப்படுத்துகிறார். அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்த முடிக்கிறாங்க. இப்ப நம்ம கடந்து போகலாம். ஆறுதல் அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 40 1, 2. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலையும், மன்னிப்பையும் அறிவிக்கிறாரு. கிறிஸ்துவில் மன்னிப்பு சுவிசேஷத்தில் நிறைவேறு. இப்ப எல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அங்க என்ன அறிவிச்சாரு? அந்த ஜனங்களுக்கு அந்த அறிவிப்பு என்ன? ரைட்? அதே இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அது எப்படி நிறைவேறுச்சு? அது மாத்திரம் இல்லாம, புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்திருக்கிற நாம எப்படி வாழணும்? இந்த 3 ஸ்டெப் நம்ம பண்ண போறோம். ஒண்ணு பகுதியிலயும் என்ன பண்ண போறோம்? அந்த அதிகாரம் அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லுது? அந்த பகுதி ஏசாயா 40 1, 2 பகுதி அந்த சிறைவாசத்துல இருக்க ஜனங்களுக்கு என்ன சொல்லுது? சொல்றாங்க 1. 2வது புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த காரியம் எப்படி நிறைவேறுச்சு? 3வது கிறிஸ்துவம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், இந்த வசனத்தின் அடிப்படையில எப்படி வாழ்றது? அப்படின்னு 3 பகுதியில பார்க்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் இப்படித்தான் பார்க்க போறோம். முதல் பகுதி ஏசாயா 40 1, 2. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலையும், மன்னிப்பையும் அறிவிக்கிறாரு. அவங்களுக்கு அறிவிச்சுட்டாரு. இப்ப நமக்கு கிறிஸ்துவின் மன்னிப்பு சுவிசேஷத்தில் நிறைவேறுது. அது எப்படி தெரியும்? லூக்கா 4 அதிகாரம் 18, 19 வசனத்துல சொல்றாங்க. நான் 40 அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி, அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரம
அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவத்தின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாக அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவனே சொல்றாரு. அதுதான் நமக்கு சொல்றாரு. ஆண்டவர் பாவம் முடிஞ்சிருச்சு, அக்கிரமம் முடிஞ்சிருச்சு, உன் அநியாயம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். நான் ஆற்றுகள், தேற்றுகள் வருதுன்னு தான் நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறது. கரெக்ட்டா இல்லையா? அதே தான் லூக்கா 4 அதிகாரத்தில 18, 19 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் முதலாக போன தன் ஊர் நாசரேத் ஊருக்கு உள்ள போய், அங்க இருக்கிற ஜெப ஆலயத்திற்குள்ள போய், அங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து, ஏசாயா 45 அதிகாரத்தை எடுத்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். லூக்கா 4 அதிகாரம் 18, 19 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படி என்னை அனுப்பினார். அதே தாங்க நிறைவேறிச்சு. அந்த வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். எருசலேமுக்கும் நிறைவேற்றினாரு. அந்த ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டாரு. நமக்கும் சுவிசேஷத்தை கொடுத்து அதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக ஜனங்களுக்கு நிறைவேற்றி விட்டார். அப்போ நான் என்ன பண்ணணும்? இது எனக்கு சொல்ட்டாரு. ஆறுதல் படுத்திட்டாரு. என்னை ஆறுதல் படுத்தி என்னோட பாவத்தை மீட்க இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டாரு. சுவிசேஷத்தை பெற்றுக்கிட்டு நான் இப்ப நல்ல கிறிஸ்துவனா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடைந்தவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யும்போது, தேவனுடைய குரலோடு தொடங்குங்கள். உங்க சொந்த காரியத்த பேசாதீங்க. உங்க சொந்தத்த பத்தி இப்ப தேவன் என்ன சொல்றாங்கன்னு சொல்ல ஆரம்பிங்க. முதலாவது, தேவன் அக்கறை காட்டுகிறார் மற்றும் மற்றும் மீட்பார் என்று தெளிவாகவும் மீண்டும் மீண்டும் உத்தரவாதம் கொடுங்க. இந்த பிரச்சனையில உங்க மேல அக்கறையா இருக்காரு. உங்க இதுலேருந்து மீட்பார் என்று திருப்பி 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2வது. 3வது, பாவிக்கு சுவிசேஷத்தின் முதல் வார்த்தை ஆறுதல், கண்டனம் அல்ல. நீ பாவி, இவ்ளோ பெரிய பாவம் செஞ்சுட்ட, நீ நாசமா போயிடுவ, ஒண்ணுமில்லாம போயிடும், குடும்பம்லாம் அழிஞ்சு போயிடும். இப்படிலாம் சொல்ல முடியாது. அது பாவமான ஒரு காரியம். அது சுவிசேஷமே அல்ல. அது சாப வார்த்தை. அது சொல்ல நம்ம கூட பரல. பாவிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது முதல் வார்த்தை ஆறுதல், கண்டனம் பண்ணக்கூடாது. 4வது, தேவனின் மன்னிப்பு உண்மையானது மற்றும் நமது மோசமான தோல்விகளை மறைக்க போதுமா. இவ்வளவு தோல்வி அடைஞ்சுட்டேன். எருசலேம் அவங்க ரொம்ப தோத்து போயிட்டாங்க. எல்லாம் இழந்து போய் தோத்து போயிட்டாங்க. அதையே மறைச்சிட்டார் ஆண்டவர். அதையே மறைச்சுட்டார். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய மோசமான தோல்வியை ஆண்டவர் மறைப்பாரா? நிச்சயமாக மறைப்பார். அப்படித்தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படித்தான் கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி வனாந்தரத்தின் குழல். ஏசாயா 40 அதிகாரம் 3லிருந்து 8 வசனம். அங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய வருகைக்கான ஆயத்தப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்ப நடந்துச்சு? யோவான் ஸ்நானகன் காலத்தில் நிறைவேறியது. கரெக்ட்? அதே மாரி யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் செய்கிறார் தன்னுடைய ஊழியத்திலே. ரைட்? இப்ப நம்ம அத பார்க்கலாம். இப்ப நீங்க இன்னொன்னு கூட கேட்கலாம். தேவனுடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். வனாந்தரத்திலே ஒரு குரல் கேட்டது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை விடுதலை செய்யப் போகிற கோரேசு ராஜாவின் மூலமாக நடந்துருச்சு. நமக்கு தெரியும் பாபிலோன்ல சிறைப்பட்டு போனாங்க. 70 வருஷத்துக்கு முடியும் முன்பாக பாபிலோன் ராஜ்யம் மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்து அபகரிக்கிறது. அதன் ராஜாவாகிய கோரேசு ராஜா இந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை பண்ணி அனுப்புறாரு. சோ இங்க தேவனுடைய வருகைக்காக தேவன் செயல்பட போறாரு. ஆயத்தமாகுங்கன்னா ஆயத்தப்படுத்துகிறவனாக கோரேசு ராஜா இருந்தாரு. அவர்களுக்கு யாருக்கு? சிறைப்பட்டு போன யூதா ஜனங்களுக்கு இருந்தாரு. நமக்கு யார் இருக்கிறார்? யார் வந்தாங்க? புதிய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டு முடிந்து புதிய ஏற்பாட்டு தொடக்கத்துல யார் வந்தாங்க? யோவான் ஸ்நானகன் ஆயத்தமாங்கப்பா, மெசியா வரப்போறார், ஆயத்தமாகுங்க அப்படின்னு ஆயத்தப்படுகிற குரலை எழுப்பிட்டாரு. எழுப்பினாரா இல்லையா? எழுப்பினாரு. அது எப்படி என்பதை பார்க்கலாமா? ஏசாயா 30 அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலான செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்றும், மாம்சமான யாவரும் அதை காணும் ஏகமாக காணும், கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். ரொம்ப அருமையான இந்த வசனத்தை 4 சுவிசேஷத்திலும் 4 சுவிசேஷத்திலும் கோடிட்டு காண்பிக்க ரொம்ப அற்புதமான வசனம். 4 பேரும் சொல்றாங்க. மத்தேயு 3 அதிகாரத்துல சொல்றாங்க. 4 சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானனுக்கு நேரடியாக இந்த வசனத்தை பொருத்துகிறார்கள். மத்தேயு 3:3, மார்க் 1 அதிகாரம் 2:3, லூக்கா 3 அதிகாரம் 4லிருந்து 6, யோவான் 1 அதிகாரம் 23 எல்லாத்திலையும் இந்த வசனத்தை யோவான் ஊழியத்தோடு ஸ்நானகன் ஊழியத்தோடு பொருத்துறாங்க. பண்டைய காலத்துல என்ன பண்ணுவாங்க? சாலையை சீர்திருத்தி கட்டுகிறவர்கள் ஒரு ராஜாவின் வருகைக்கு வழி தெளிவுபடுத்துகிறதை போலவே, அப்போ ஒரு ராஜா வராருன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க? இந்த ஊருக்கு வராருன்னா இந்த ஊருக்கு ரோட முதல்ல ரெடி பண்ணுவாங்க. எல்லாம் கோவப்பட்டுருவாரு. இப்ப அவர் வந்து எதிர் நடந்துலாம் வரமாட்டாரு.
அவர் வந்து ரதத்துல வருவாரு. ரதம் வந்து கரடு முரடா கல்லு கில்லு இருந்தா ரதம் கழண்டு படால்னு கழண்டு வந்துரும். அந்த எல்லாமே உடைஞ்சு அந்த வீல் எல்லாம் உடைஞ்சிரும். அப்படி இருந்தா ராஜாக்கு நிஜமா கோவம் வரும். அது வேகமா அவர் போகணும்னு நெனைப்பாரு. அது மெல்லமா போகணும்னு நெனைக்க மாட்டாரு. வேகமா துரித அப்போ அந்த ரோட முதல்ல சரி பண்ணுவாங்க. அது அந்த காலத்துல செய்றது தான். அப்படி ரோட அதே மாரி அதே இங்க உருவகமாக என்ன படுத்து என்ன சொல்றாரு, அந்த காலத்துல ஒரு ராஜா ஒரு ஊருக்கு வரணும்னா ரோடெல்லாம் தெளிவுபடுத்துற மாரி யோவான் என்ன பண்றாரு, மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கிக்கவும், கிறிஸ்துவின் வருகைக்காக ஜனங்களின் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறாரு. அந்த கால்ல ரோட ஆயத்தப்படுத்தினாங்க. இந்த காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல யோவான் ஸ்நானகன் வந்து இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறாரு. அந்த காலத்துல ரோடு மேல இருந்த பள்ளம், மல்லம், இந்த கல்லு அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. இந்த காலத்துல இருதயத்துல இருக்க பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறேன். மனம் திரும்புதலுக்குள்ள கனியை கொடுங்க. அப்படி சொல்லி யோவான் ஸ்நானகன் அறிவிக்கிறார். ஏன்டா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு. அவர் பாதரட்சை வாரை கூட அழுப்பது நான் தகுதியானவன் அல்ல. நான் உங்கள் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடு எனக்கு பின்பாக வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் கையில தூற்றுக்கூடை இருக்கிறது. நல்லதை எடுத்து களஞ்சியத்திலே சேர்ப்பார். இல்லாததை சுட்டெரித்து போடுவார் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறாரு. தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆறுதல் ஏசாயா 40:1-2 மனம் திரும்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் யோவானின் அழைப்பிலிருந்து தொடங்குகிறது. யோவான் அழைப்பு கொடுத்துட்டாரு, தொடங்கிட்டாரு. மத்தேயு 3:1-3 என்ன சொல்லுது பாருங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவில் வனாந்தரத்தில் வந்து வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. தெளிவா சொல்றான். கொஞ்சம் நெஞ்சம் டைரக்ட் ரெவலேஷன், டைரக்ட் ப்ராஃபஸி பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு நடந்துச்சு. கோரேஸ் ராஜா ஹெல்ப் பண்ணிட்டாரு. வெளில வந்துட்டாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாடு நடுவுல யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு கிறிஸ்து பதிய ஆயத்தப்படுத்துற இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அவர் சுவிசேஷத்த நம்ம கையில குடுத்துட்டாரு. நம்ம சுவிசேஷத்த பெற்று கிறிஸ்டியனா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த வசனம் நான் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை கொண்டு நான் ஆவிக்குரிய ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் களத்தை சமன் செய்யுங்கள். அங்க என்ன சமன் செய்தாங்க? பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். இல்லையா? அது அப்படித்தானே சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன என்ன சொன்னாங்க அந்த வசனம் பாருங்க. நம்ம வசனம் வாசிக்கலாம். அதாவது கர்த்தருடைய வழியை செவ்வாய்ப்படுத்துங்க. அவர் பாதையை செவ்வாய் பண்ணுங்க. வனாந்த என்ன சொன்னா, ஆ பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவ்வையாகி கரடு முரடாக சமமாக்கப்படும். இந்த பாதை ஞாபகம் வச்சுங்க. பள்ளம், மலை, குன்று, கோணல், கரடு முரடு. இது எல்லாம் என்ன செய்யும்? சமன்படுத்தும். அப்ப இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி சமன்படுத்த முடியும் என்றால், ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய களத்தை சமன் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் களத்தை சமன் செய்யுங்கள். எப்படி? பெருமை. மலை எதுக்கு ஒப்பிடுறாங்க? பெருமை. பெருமையை ஒப்புக் கொடுங்கள். பாரெல்லாம் இருக்கு இல்லையா? சாக்கு போக்கு சொல்றது. இந்த மாரி நடந்துச்சு. அதான் இப்படி அதெல்லாம் தான் பாவம் செய்து. அவங்க அப்படி செஞ்சாங்க. நான் இப்படி சொல்றேன். சாக்கு போக்கு சொல்வதை அகற்றுங்கள். பணிவு மற்றும் எளிய விசுவாசத்தை பயிற்சி செய்யுங்கள். இதனால் தேவனுடைய பிரசன்னம் தடையின்றி உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும். அந்த ராஜா தடையின்றி அந்த ஊருக்குள்ள வரணும் அப்படின்னா, கரடு, முரடு, மலை, பாறை அம் எல்லாத்தையும் சரி செய்ற மாரி, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் தடையின்றி வரணும்னா, மலையாகிய பெருமையை ஒப்புக்கொடுங்கள். பாறையாகிய சாக்குப்போக்கை அகற்றி போடுங்கள். பணிவு மற்றும் எளிய விசுவாசத்திலே பயிற்சி செய்யுங்கள். அப்ப தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக கடந்து வரும். 3வது பகுதி நீடித்த வார்த்தை. ஏசாயா 40:6-8 வசனங்கள். சுவிசேஷ வார்த்தை உலக சக்தியை போலல்லாமல் என்றென்றும் நிற்கிறது. என்றென்றும் நீங்க படிக்கணும்னா கொஞ்சம் சர்ச் ஹிஸ்டரி புக் எடுத்து கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஆன்லைன்ல இருக்கு. எப்படி சபைக்கு எதிராக எழும்பினார்கள். ராஜ்யங்கள், ராஜாக்கள், வல்லவர்கள், பெருங்கூட்ட ஜனங்கள் எழும்பினாங்க. யாராலும் ஒண்ணும் பண்ண முடியல. இதுவரைக்கும் நிக்குது. இன்னும் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட பண்றாங்க. ஆனாலும் அது என்றென்றைக்கும் நீடித்திருக்கும் என்று சொல்லி ஏசாயா 40:6-8 சொல்லு 6-8 வசனம் சொல்லு. பின்னும் கூப்பிட்டு சொல். இது மட்டும் இல்ல. பின்னும் இன்னொன்னு கூப்பிட்டு சொல்லு. ஒரு ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்ல சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலும். அவரது மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமோ புல். புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவதரித்த போது ரோமர் ராஜ்யம் ஆட்சிக்குள்ள இருந்தது. ரோமர் ராஜ்யம் ஆட்சியில இருக்கும்போதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏரோது அந்திப்பா அவன் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் ஏற்பட்ட கிட்டத்தட்ட 10 ரோம ராஜாக்கள் எழும்புறாங்க. அவர்கள் எல்லாரும் கொடூரமானவர்களாக, கொடுமை செய்தவர்களாக, கிறிஸ்துவ ஜனத்தை
தீர்த்து கொண்டுட்டாங்க. ஆனா அத்தனை ராஜாக்களும் மிக பயங்கரமான மரிச்சு போறாங்க. அப்போஸ்தலர் அதிகாரத்துல ஏரோது ராஜா புழு புழுத்து செத்து போனான்னு அங்கே ஆரம்பமாகிறது. அது மாரி ஒவ்வொருத்தர் அப்படியாக பயங்கரமான மரணத்தை சந்தித்தாங்க. அதான் சொன்னேன். கர்த்தர் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல். இப்பொழுது கூட இந்தியாவுல கிறிஸ்துவர்களுக்கு அவ்வளவு எதிரான செயல்பாடுகள். நம்ம பயப்படுறோம் இந்த ஆட்சி என்ன ஆகும்? கர்த்தருடைய கையில இருக்கிறதா? கர்த்தர் பயங்கரமான தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. மனம் திரும்பின ஆட்சி. காலங்கள் கடந்து போகும்போது, அவர் நியாய தீர்ப்பை கைவிட்டு இறக்கும்போது, அதுக்கு மடக்க யாராலுமே முடியாது. புல் உலர்ந்து பூ உதிரும். நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா! என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ இந்த வசனத்தை யார் பயன்படுத்துறாங்க? புல் உ உ வசனமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கும்னா, ஒ அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்தை எப்படி நிறைவேற்றும்? பேதுரு 1 அதிகாரம் 24, 25 வசனத்தில பேதுரு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? பேதுரு யாருக்கு எழுதுறாரு? மிகுந்த உபத்திரவம் இருக்கிற ஜனங்களுக்கு எழுதுறாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது எழுதுறாரு. எழுதும்போது சொல்றாரு, "ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொன்னார்ப்பா. அதனால இப்போது கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகம் முழுமாக வெளிப்பட்டு எல்லா மனித மகிமைக்கும் தாண்டி நிலைத்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை" என்று மத்தேயு 24 அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே சொன்னார். தேவனுடைய வாழ்க்கை நிலைநிற்கும். அது மாத்திரமல்லாமல் 1 பேதுரு 1 அதிகாரம் 24, 25 வசனத்தில் பேதுரு சொல்றாரு, "மாம்சமெல்லாம் புல்லை போலும், மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்." உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. இதுல அவர் சேர்த்துட்டார். இப்போ கர்த்தருடைய வசனமோ என்று நிலை நிற்கும்னு ஏசாயா தீர்க்கதரிசி முடிக்கிறார். அத்தோடு கூட பேதுரு என்ன சொல்றாரு? உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிற அறிவுகட்டு வசனமும் இதுவே அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன பிரகாரமாக இதுவரைக்கும் அந்த வசனம் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஓகே. இப்ப சர்ச் ஹிஸ்டரிய பார்த்துட்டேன். இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்த பார்த்துட்டேன். பேதுரு சொல்ட்டாரு பார்த்துட்டேன். அந்த காலத்து ஜனங்களுக்கும் ஆமா நிச்சயமா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. வசனம் என்ன 70 ஆண்டுக்கு அப்புறம் நீங்க கட்டாயமா விடுதலை ஆயி போவீங்க. அதுதான் வசனம். நீங்க பயப்படாம இருங்க. ராஜ்யத்துக்கு மேல ராஜ்யம் வரும். பாபிலோன் போகும். இன்னொரு ராஜ்யம் வரும். பாபிலோன்ல பல பேர் ஆட்சி செய்வாங்க. எல்லாம் நடக்கும். ஆனாலும் வசனம் நிலைநிற்கும். அது நிச்சயமா நடக்கும். அப்படிங்கிறத அவர் அவங்களுக்கு சொல்றாரு. நமக்கு சொல்ட்டாரு. சுவிசேஷம் நிலைநிற்கிறது. இப்ப நான் என்ன செய்யணும்? இத வைத்துக்கொண்டு நான் நன்றியுடன், தாழ்மையுடன் வாழ வேண்டும். இது நம்ம முக்கியமானது. வாழ்க்கையை வாழ்க்கையை போது நம்ம வாழ்க்கையை பரிசு என்று அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு இந்த வாழ்க்கை என்று அங்கீகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை மேற்பார்வை செய்து கொள்ள பயிற்சி செய்ய வேண்டும். நான் எப்படி வாழ்றேன்? நேத்தை விட இன்னைக்கு நான் என்ன செய்தேன்? நேத்து என்ன பாவம் பண்ணேன்? இன்னைக்கு என்ன பாவமான சாய்ஸ் எடுத்தேன்? நேத்து செஞ்ச பாவத்தை இன்னைக்கு செய்யாம நான் தடுத்துக்கிட்டேனா? இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறேனா? அப்படி என்று என்னுடைய வாழ்க்கையை நான் மேற்பார்வை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகுந்த கடினமாக போய்விடும். இது அடுத்தது. அடுத்தது நம்ம என்ன கடந்து போறோம்டா, வரவிருக்கும் மெய்ப்பன். ஏசாயா 4வது பகுதி. இதுவரை 3 பகுதி முடிச்சுட்டோம். 4வது பகுதி. வரவிருக்கும் மெய்ப்பன் ராஜா. மெய்ப்பனாவும் இருப்பார், ராஜாவா இருப்பார். ஏசாயா 40 அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள். அது என்ன சொல்லுது? தேவன் வல்லமையுடனும் மென்மையுடனும் வருகிறார். வல்லமைன்னா ராஜா, மென்மைன்னா மெய்ப்பன். இது எப்ப நிறைவேறிச்சு? எந்த ராஜா கூட அப்படி வரல. வந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப யோசிச்சு இன்னொன்னு நான் சொல்றேன். இப்போ அவங்க சிறைவாசம் போயிட்டாங்க. ரைட்? 70 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாங்க. வந்தா கூட தாவீதின் ராஜ்யத்திலே ஒரு ஆட்சி அமையல. இதுவரைக்கும் அமையல. அப்ப அவங்க யாரெல்லாம் ஆட்சி செய்தாங்க? கவர்னர்ஸ். செருபாபேல் கவர்னர். எஸ்ரா ஒரு ஸ்கிரைபு. நெகேமியா ஒரு கவர்னரு. கவர்னர தான் அனுப்பினாங்க. கவர்னர் அனுப்புறாங்க. ஏன்? அவங்க சொல்படி கேட்கணும். அதே டயத்துல இங்க ரிஃபார்ம் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்களோ அது மட்டும் தான் இங்க ரிஃபார்மேஷன் பண்ணணும். அவங்க சொன்னாதது செஞ்சுட்டா பிரச்சனை ஆயிடும். அவங்க சொல்படி செய்யணும். ஆனா அவங்களுக்கு கவர்னரா இவன் வராங்க. யாருமே தாவீதின் ராஜ்யத்துல இதுவரைக்கும் ஆட்சி செய்யல. யார் ஆட்சி செய்தாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தான் தாவீதின் ராஜ்யத்துல ஆட்சி செய்கிறவராக வந்தாரு. அதுவரைக்கும் புதிய ஏற்பாட்டுல அதுவரைக்கும் நடக்கல. அதான தேவன் வல்லமையோடும் மென்மையோடும் வருகிறாரு. இயேசுவில் அது நிறைவேறுது. இயேசு வல்லமையுள்ள கர்த்தராகவும் மென்மையாக மேய்ப்பராகவும் வருகிறார். கர்த்தருடைய வருகையை பற்றி இது நற்செய்தி அறிவிக்கிறது. அல்லேலூயா! இது நற்செய்தி. கர்த்தருடைய வருகை நற்செய்தி எது அறிவிக்குது? ஏசாயா 40 அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40 9லிருந்து 11. சீயோன் என்றும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்றும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அப்ப நீங்க கேட்கலாம், சுவிசேஷம் போட்டிருக்கே, அப்போது புதிய ஏற்பாட்டுக்காக சுவிசேஷம் தான் சொல்லுது. எஸ், சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, குட் நியூஸ். அந்த காலத்துல கூட சுவிசேஷம் என்ற வார்த்தை குட் நியூஸ் பயன்படுத்தப்பட்டது. குட் நியூஸ்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பேடா நடந்துச்சு, இப்போ நல்ல குட் நியூஸ் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, நீ இப்போ அழிஞ்சு
போயிட்ட எருசலேம் போயிடுச்சு. இப்ப பாரு எருசலேம் அழிஞ்சு போச்சு. பெரிய பெரிய மலைலாம் உடைச்சுட்டாங்க. வீடெல்லாம் உடைச்சுட்டாங்க. ஆனாலும் நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாம சத்தமிட்டு கூப்பிடு. இதோ உங்கள் தேவன் வந்துட்டாரு. இதுவரைக்கும் இல்ல. இப்போ தேவன் வந்துட்டாரு என்று கூறு என்கிறாங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியா வருவார். அவர் தம் புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலம் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனைப் போல தம் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டியை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாக நடத்துவார். இது யாருடைய வெப்பம் நிறைவேறுச்சு இது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தில் நிறைவேறுச்சு. முதலாம் வாசித்தோம். ஏசாயா 40 அதிகாரம் 3லேருந்து 6 வசனங்கள் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்திலே நிறைவேறிற்று. இந்த வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே நிறைவேறிற்று. இயேசுவின் நிறைவேற்றம், கர்த்தருடைய மகிமை. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன வசனம் சொன்னாங்க? கர்த்தருடைய அ ம அதாவது மகிமையை நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கர்த்தருடைய மகிமை அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மகிமை அப்படி என்றால், இதோ தேவன் இதோ உங்கள் தேவன் என்று கூறு அப்படி என்று சொல்றாங்க. அப்போ கர்த்தருடைய மகிமையை நாங்க பார்க்க போறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது கர்த்தருடைய மகிமை. யோவான் 1:14 சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்த நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன் வந்துட்டாரு. வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சமாக வந்துட்டாரு. முதல்ல கர்த்தருடைய மகிமை. 2வது அவர் நல்ல மேய்ப்பன். இயேசு தன்னை நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10:11 அடையாளப்படுத்துகிறார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுப்பார். அங்க ஆடுகள் மேய்ப்பார்ன்னு சொன்னாங்க. ஜீவனை கொடுப்பார் அங்க சொல்லல. அங்க என்ன சொல்றாரு? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பார். ஜீவனை கொடுப்பார்ன்னு ஏசாயா 53 அதிகாரத்துல அவர் சொல்ல போறாரு. ஆனா இந்த இடத்துல அத சொல்லல. 53ல சொல்லிடுவாரு. ரைட்டா? இது சொல்றாரு. நல்ல மேய்ப்பன். 3வது கிறிஸ்து மேய்ப்பனாவும் இருக்கார், ராஜாவாவும் இருப்பார். எப்படி சொல்றாரு? தேவன் வல்லமை உள்ளவர். அப்பனா புயத்தினால் அரசாளுவார். மற்றின் மடியில் சுமந்து கரவாடுகளை மெதுவாக நடத்துவார். ஆகவே இயேசு மேய்ப்பனாகவும் இருப்பாரு, ராஜாவாகவும் இருப்பார். அவர் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா! கரெக்ட்டா? ஆமென். இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி விட்டார். அதனால நம்மள மெய்ப்பனை போல அவர் நடத்துவார். நம்ம தேவைகளை நிச்சயமா சந்திப்பாரு. நம்மள அம் மெய்ப்பன் கிட்ட அந்த கோல் இருக்கிற மாரி, அந்த கோல்னால சாப்பாடும் எடுத்து பறிச்சு போடுவாரு. நம்ம தவறான வழிக்கு போனா, அதான் 2 அடி அடிச்சு நேரையும் நடத்துவாரு. ஏன்னா, அவரே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் நமக்காக ஜீவனைய கொடுத்தார். நாம அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ கர்த்தருடைய மகிமை இப்பொழுது பிரசன்னம் இருக்கா? இருக்கு. பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்றீங்க. அந்த பிரசன்னத்தை நம்ம கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேய்ப்பனாக ராஜாவாக எப்படி ஆட்சி செய்றாரு? என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்தார். தேவன் தான் ஆட்சி செய்றார். தேவனுக்கு தெரியாம என் வாழ்க்கையில இன்னும் வரல. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்வது, தேவனை மேய்ப்பனாக எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால், சின்ன சின்ன காரியத்தை என் கிட்ட இருந்து என்னை பாதுகாக்கிறார். தூரத்தில் இல்ல. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். என்னுடைய எல்லாம் பராமரிக்கிறார். அப்படி என்று சொல்லி அந்த அனுபவத்தை உணர்வது, இது எல்லாமே கிறிஸ்தவர்களாக நீங்கள் நானும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். 5வது பகுதி தேவனுடைய மகத்துவம். எப்படி ஏன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஏன் மகத்துவம் சொல்றாங்க? ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இப்படி வெளில வருதுன்னு தெரியல. இப்ப வெளிநாட்டுல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். எப்படி யார் குடுப்பா? எப்படி வெளில வருவோம்? 70 வருஷம் கழிச்சு யார் என்ன விடுதலை பண்ணுவா? எல்லாம் போயிடுச்சு. இவ்ளோ சம்பாரிச்சேன், இவ்ளோ பண்ணேன். குழந்தை செத்து போச்சு, புருஷன் செத்து போச்சு. மிச்சம் மீதி வச்சிருக்கிறேன். அது வச்சு என்ன பண்ண போறோம்? எதுவுமே தெரியல. அப்படி இருக்கிற ஜனங்க அவங்க இழந்து போனதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. பார்த்துக்காதீங்க. அதையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கண்ண மேல பார்த்து தேவனுடைய மகத்துவத்த பாருங்கள் என்று அழைக்கிறாங்க. அது ஏசாயா 40 அதிகாரம் 12லிருந்து 16 வசனங்கள். அதை 3ஆக பிரிக்கிறோம். அந்த 12லிருந்து 26 வசனத்தை 3ஆக பிரிக்கிறோம். முதலாவது படைப்பாளரின் மகத்துவமும் மனிதனுடைய பலவீனமும். முதல்ல சொல்லிட்டாரு, நீங்கலாம் பலவீனம் தான்பா. ஆனா நம்மளை படைத்த தேவன் மகத்துவம் உள்ளவர் அப்படி என்று சொல்லி 12லிருந்து 17 வசனத்துல சொல்றாங்க. படைப்பாளர் யாரு? கிரியேட்டர் காட். நமக்கு கர்த்தராகிய தேவன், யெகோவா தேவன் இஸ் எ கிரியேட்டர் காட். அவர் மகத்துவம் உள்ளவர். ஆனா மனிதன் நம்ம பலவீனமானவன் அப்படின்னு ஒரு கம்பேரிசன முதல்ல சொல்லிடுறாங்க. 12லேருந்து 17 வசனம். அடுத்தது கர்த்தரும் விக்கிரகமும். அல்ல முதல்ல யார் கம்பேரிசனு? படை படைப்பாளியாகிய தேவனும் தேவனுடைய மகத்துவமும் மனிதனுடைய பலவீனமும் முதல் கம்பேரிசன். அடுத்த கம்பேரிசன் கர்த்தரும் விக்கிரகமும். அந்த ஒரு கம்பேரிசன் அது ஏசாயா 40 அதிகாரம் 18லேருந்து 20. ஏன்னா அவங்க விக்கிரகம் வணங்கி தானப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கே. அதான் சொல்றாரு, கர்த்தரும் விக்கிரகத்துக்கு உள்ள வித்தியாசம். அப்புறம் ஏசாயா 40 அதிகாரம் 18லேருந்து 20. அதுக்கப்புறம் கர்த்தர் ஜாதிகளுக்கு மேல சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார்ப்பா அப்படி என்று சொல்லி ஏசாயா 40 அதிகாரம் 21லேருந்து 26 வசனங்கள். அப்ப எப்படி இந்த கர்த்தருடைய தேவனுடைய மகத்துவத்தை எப்படி சொல்றாருன்னா, படைக்கிற தேவனுடைய மகத்துவம், பலவீனமான மனிதனுடைய பலவீனம்.
2வது கர்த்தருக்கு விக்கிரகருக்கு உள்ள வித்தியாசம். அதுக்கெல்லாம் அதனால கர்த்தர் ஜாதிகள் மேல் சிங்காசனம் வித்து அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த தேவனுடைய மகத்துவம் என்ற பகுதியை முடிக்கிறாங்க. முதலாவது நான் எல்லாத்தையும் சொல்லல. 3 வசனம் தான் எடுக்க போறேன். என்ன பெரிய பகுதி 40 அதிகாரம் 12லேருந்து 26 வசனத்தை 12வது வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். தண்ணீர்களை தமது கைப்பிடினால் அளந்து வானங்களை ஜனாவாலாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலிலே அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர் யார்? இப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் சொல்றாரு. வானம், அப்புறம் பூமி, அப்புறம் பர்வதம், அப்புறம் மலை, இது எல்லாமே அவர் தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்க முடியுமா? யோசிச்சு பாரு. அவர் எல்லாத்தையும் தூக்குறாரா? அவருடைய மகத்துவம், ரைட்டா? சகல ஜாதிகளுக்கும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூன்யத்தின் சூன்யமாகவும் மாயையாகவும் எண்ணப்படு. அப்போ மனுஷனுடைய பலவீனன், ஆனா தேவன் பலமுள்ளவர். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலே அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? அப்போ இது யார் இதை சொல்லுது? 18ஆம் வசனம். கர்த்தருக்கும் விக்கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம், ரைட்டா? இதெல்லாம் சொல்றாரு. அடுத்தது என்ன பண்றாரு? அவர் பிரபுக்களை 23வது வசனம். அவர் பிரபுக்களை மாயமாக்கி பூமியிலே நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார் அப்படின்னு சொல்றார். அப்ப மனுஷன் ஒரு பலவீனன், ஆனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்களை ஒரு நிமிஷத்திலே அவமாக்கி போடுவார். அவ்வளவாக தேவன் இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால 26வது வசனம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகள் சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேர் பெயராக அழைத்திருக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்றும் குறையாதிருக்கிறதே அப்படின்னு முடிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன முடிச்சோம்? இதுல 3 பார்த்தோம். முதலாவது தேவன் மகத்துவம், மனுஷருடைய பலவீனம் முதல்ல. அடுத்தது கர்த்தரும் விக்கிரகம் ஒண்ணுமே இல்ல. அதனால பிரபுக்களை மாயையாக்கி அவாந்தரமாக அவர் மகத்துவமாக ஆட்சி செய்ய போகிறார். இப்படிப்பட்ட ஆட்சி செய்கிறவரை நோக்கி பாருங்கப்பா. உன் பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு இருக்காத, உங்களுக்கு கண்களை ஏறெடுத்து பாருங்கள்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவில இருந்து எப்படி நிறைவேறிச்சு என்று பார்க்கலாம். அடுத்தது அவங்க என்ன, அந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து சிருஷ்டிகரின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகரின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அப்ப நீ கேட்கலாம், நான் ஏன் கொலோசியர் புஸ்தகத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. கொலோசியர் புஸ்தகத்தை எழுதும் பொழுது எழுதினது பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதுறார். கொலோசியர் சபையில என்ன பிரச்சனை அப்படி என்றால், பிரச்சனைக்கு தான் எழுதுவார். என்ன பிரச்சனைனா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் தேவனால பிறந்தவர் என்று சொல்றாங்க. கிரியேட்டர் காடா எடுத்துக்கல. சோ அப்போ ஒரு தேவன் இருக்காரு, அவர் தான் உலகத்தை சிருஷ்டித்தாரு. அவருக்கு பிறந்த மகன் தான் இயேசு கிறிஸ்து. அதனால அவர் உலகம் உருவாகும் போது அவர் இல்ல, தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசுவை உருவாக்கினாரு அப்படிங்கிற ஒரு பிரசங்கம் போக ஆரம்பிச்சிச்சு. அது அந்த ஒரு உபதேசம் பயங்கரமா பரவுது. ஜனங்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அது பவுலுக்கு கடந்து போகுது விஷயம். இந்த மாதிரி சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி தெரியுது, அவங்க அம்மாக்கு பிறந்தாரு, இங்கதான் தெரிஞ்சிச்சு அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க அண்ணன் தங்க அண்ணன் தங்கச்சிலாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவர் எப்போ உலகம் சிருஷ்டிக்கும் போது இருந்திருப்பாரு? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உபதேசம் போகுது. அதனால அவரு பவுல் ஒரு நிருபத்தை எழுதி அதுல என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகரின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வசனத்துல சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். முன்னாடியே இருந்தாரு. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாக காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலம் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றும் முந்தினவர், எல்லாமே அவருக்குள் நிலைத்திருக்கிறது. முந்தினவர். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகத்துவமானவர் என்றும் அவர் அரசாளுகிறவர் என்றும் சொல்லும், அவரே இந்த உலகத்தை சிருஷ்டி விட்டவர் என்று சொல்லி அந்த காரியத்துல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றிட்டாரு. அப்போ இது ஓகே, அவங்களுக்கு நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு அவரே சிருஷ்டிகர், அவரே முதல் பேரானவர் என்று வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படி தெரிந்து கொண்ட நான் எப்படி வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி பார்க்கும் முதலாவது படைப்பாளின் மகத்துவமும் மனித பலவீனமும் இருக்கிறதுனால எப்படி வாழணும்? மனிதன் ஆலோசனைக்கு மேலாக தேவனுடைய ஆலோசனையை நாட வேண்டும். மனுஷன் பலவீனமானவன்,
அதனால நான் மனுஷ ஆலோசனை நாட மாட்டேன். தேவனுடைய ஆலோசனையை நாடுங்கள். மனித திட்டங்களை விட தேவனின் ஞானத்திற்கும் திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும். நம்ம நம்ம திட்டத்துக்கு பதிலா நம்ம திட்டத்தை தேவனுடைய ஞானத்துக்கு சமர்ப்பியுங்க. அவர் உங்களை நடத்துவார். முதலாவது. 2வது, தேவன் அதிகாரத்தும் அல்லது அரசியலை கவலையாக முடங்கி விடாதீர்கள். தேசிய அதிகாரம், உலகத்தில் இப்படி அதிகாரம் இருக்கு. இந்த ராஜா இப்படி யுஎஸ்ல இப்படிலாம் நடக்குது. அவங்கலாம் ராஜா இப்படி ஆட்சி செய்றாங்க. நம்ம நாட்டுல இந்தவெல்லாம் இப்படி ஆட்சி பண்றாங்க. இப்படிலாம் ஓட்டு திருட்டு நடக்குது. யாரும் இப்படி நம்ம ஓட்டே போடல. ஓட்டு போட்ட மாரி போட்டாங்க. அவங்க வர வேண்டியவங்களே இல்ல. வேற ஆட்சி வர வேண்டியது. இவங்க வந்துட்டாங்க. எல்லாம் ஏமாத்துறாங்க. ஓட்டு சீட்டு இல்ல, ஓட்டு இல்ல. எங்கேயும் ஏமாத்தி, ஏமாத்தி ஜனங்கள ஏமாத்தி யார் காப்பாத்துவாங்க? அப்படி சொல்லி பயப்படாதீங்க. தேசிய தேசிய அதிகாரத்தையும் அது அரசியலை குறித்து கவலையாக முடங்கி விடாதிருங்கள். தேவன் ஆட்சி அவர்களை மிஞ்சினது. தேவனுடைய ஆட்சி அவர்களை விட மீறுகிறது. 3வது பணிவுடன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். உங்களால் முடிந்ததை கொடுங்கள். ஆனால் நீங்கள் ஆராதிப்பது கிருபைக்காக பதிலளிக்கும்படியாக நீங்க ஆராதிக்கிறீங்க. தேவனுடைய தயவை வாங்குவதற்காக ஆராதிப்பது ஒரு வழி அல்ல. இப்ப இது நெறைய பேர் சொல்றாங்க. அநேகர் ஒரு பிரசங்கம். என்னவோ பிரச்சனையா சிஸ்டர்? ஒரு பிரசங்கம். ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு தடை விலகிடும். ஒரு நாளைக்கு 1000 தடவ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொன்னா உங்களுக்கு வியாதி போயிடும். நீங்க ஒரு நாளைக்கு 1000 தடவ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். நான் வேலை கிடைக்காதுன்னு சொல்லல. உங்க ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லல. அது அல்ல. அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் ஏசாயா 40 அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாதே, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கு போதாதே. அப்ப லீபனோன் விறகு என்பது ப்ராஸ்பெரிட்டிய காமிக்குது. மிருக ஜீவன்கள் என்பது அதனுடைய செழுமையை காமிக்குது. உன்கிட்ட இவ்ளோ காசு இருக்கு, இவ்ளோ பணம் இருக்கு, இவ்ளோ நான் ஆண்டவர் குடுக்குறேன். எனக்கு இவ்ளோ நேரம் இருக்கு. நான் இவ்வளவு ஜெபம் பண்ணுவேன், இவ்ளோ ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு விடுதலை குடுங்க. எனக்கு விடுதலை வியாதி அது அல்ல. அப்படி நீங்க கேட்கவே கூடாது. தவறான ஒரு ஆராதனை. நீங்க ஆராதிப்பது தேவன் உங்களுக்கு காட்டின கிருபைக்காக பிரதிபலனாக ஆராதிக்கிறீர்கள். அப்படி என்ற எண்ணத்தோட நீங்க ஆராதிக்கும்போது நிஜமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நான் இப்படி 1000 ஸ்தோத்திரம் சொல்றேன்னா கிடைக்கும். எனக்கு 1000 பலி சொல்லிட்டா எனக்கு கிடைக்கும். அவங்களுக்கு போய் இது காசு குடுத்துட்டா எனக்கு கிடைக்கும். இப்படி நீங்களாகவே ஒரு கோட்பாடு பண்ணிக்கிட்டு தவறு செய்யாதீங்க. அது தவறானது என்பதை ஏசாயா 40 அதிகாரம் 16 வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. இது கிறிஸ்துவர்களாக நம்ம அநேகர் செய்றோம். அநேகர் அது பிரசங்க பீடத்திலேயே சொல்றாங்க. அது தவறான உபதேசம். வேதத்துல அப்படி எங்கேயுமே சொல்லப்படல. நீ ஆயுசு ஸ்தோத்திரம் பண்ணா உனக்கு வியாதி போகும். உனக்கு ஆயுசு ஜெபம் பண்ணா உன் வீட்டு பிரச்சனை போகும். உனக்கு இதெல்லாம் நடக்கும். அது நடக்கும். கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கும். இதெல்லாம் சொல்லி ஜனங்கள ஒரு ஸ்தோத்திரம் ஏன் ஸ்தோத்திரம் கூட சொல்லணும்னு தெரியல. சும்மா ஏதோ அப்ப அந்த காலத்துல ஏதோ ஒண்ணு விக்கிரகத்துக்கு ஒரு ஒரு மந்திரம் ஓதுற மாரி அந்த ஸ்தோத்திரத்த பண்ணிட்டாங்க. அது மாரி தவறு. அது செய்யாதீங்க. அடுத்தது கர்த்தருடைய கிரியையும் வாக்குறுதிகளையும் அடிக்கடி நினைவு கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? அது ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார்? எப்படியெல்லாம் எனக்கு வாழ்க்கையில கிரியை செய்தார்? அப்படியே நினைச்சுக்கிட்டே இருங்க. பைபிள் வாசிக்கும்போது நினைக்க, ஜெபம் பண்ணும்போது நினைங்க, நன்றி சொல்லுங்க. அப்படி செய்யவில்லை என்றால் ஆவிக்குரிய மறதி, சந்தேகத்தையும், விரக்தியையும் நமக்கு கொண்டு வந்துரும். இதையெல்லாம் நான் என்ன சொன்னேன், தேவனுடைய மகத்துவத்தை பத்தி நம்ம தியானிச்சுட்டு நான் இவ்வளவும் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? இதெல்லாம் நம்ம செய்வோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. அடுத்தது பலவீனமானவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். முடிக்க வந்துட்டேன். கடைசி 6வது பகுதி. பல் இல்ல, இல்ல. 6வது பகுதி பலவீனமானவனுக்கு கர்த்தருடைய பலன். ஏசாயா 40 அதிகாரம் 27லிருந்து 31 வசனங்கள். இதை 3ஆக பிரிக்கிறோம். முதல்ல கைவிடப்பட்ட இஸ்ரவேல் புகார். இப்ப எல்லாம் சொல்லியாச்சா? எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். ஆறுதல் படுத்துனோம். வனாந்தரத்துல ஒரு சத்தம் கேட்டுடுச்சு. அந்த வார்த்தை நிலைநிற்கும்னு சொல்ட்டோம். தேவன் மகத்துவமானவர்ன்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டு இப்ப வராங்க. என்ன சொல்றாங்க? நான் கைவிடப்பட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீ புகார் சொல்றப்பா. ஏசாயா 40 அதிகாரம் 26 வசனம் என்ன சொல்றாங்க? கைவிடப்பட்ட இஸ்ரவேலின் புகார். அப்புறம் என்ன தேவன் ஒருபோதும் சோர்வடைவதில்லை அப்படின்னு அந்த புகாருக்கு பதில் குடுக்கிறார் ஆண்டவர் 28வது வசனத்துல. அதுக்கப்புறம் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் வலிமையில் புதுப்பிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தை சொல்லி இந்த அதிகாரத்த முடிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தர் பலன் எப்படி குடுக்குறாரு? எனக்கு ஜெபத்துல கேட்பேன், ஆண்டவரே என்னப்பா இப்படி ஆயிடுச்சு. புகார் குடுக்கணும். நம்ம மனுஷன்ட்ட புகார் பண்ணக்கூடாது. அவன் அவன் மனுஷன்ட்ட போய் சொன்னா நம்மள போய் வேற மாரி பேசி விட்டுருவாங்க. அது ஆண்டவர்ட்ட
அவர்ட்ட போய் நீங்க பேசுங்க. என்ன ஏதுன்னு கேள்வி கேளுங்க. ஜெபத்துல பதில் கூடுங்க. டைரக்ட்டா பேசுங்க. புகார் அவர்ட்ட குடுங்க. அவர்ட்ட சொன்னா கூட, அப்ப சொல்லுவார், "நான் சோர்ந்து போலம்மா. நான் சோர்வடையவே மாட்டேன். நான் உனக்காக கிரியை செய்றதுல சோர்வடையவே மாட்டேன். எனக்கு காத்திருக்கிற உனக்கு நான் புதுப்பிப்பேன். வலிமையை புதுப்பிப்பேன்" என்று சொல்லி வாக்குத்தத்தம் குடுத்து நம்ம ஜெபத்த முடிக்க வைப்பாரு. நம்ம சொல்லா கைவிடப்பட்ட இஸ்ரவேல் என்று புகார். 27 அதிகாரம், 40 அதிகாரம், 27ஆம் வசனம் மட்டும் 28ல 27. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனுக்கு எட்டாமல் போகிறது நீ சொல்வானேன்? வாழ்கன்னு வழியே வழியே தெரியல. எல்லாம் அடைச்சுட்டாங்க. ஒண்ணுமே புரியல. நியாயமே கிடைக்கல எனக்கு. எல்லாம் அநியாயம் நடக்குது. எனக்கு எட்டவே இல்ல அப்படின்னு ஏன் புகார் சொல்றப்பா? தேவன் ஒருபொழுதும் சோர்ந்து போவதில்லை. ஏசாயா 40 அதிகம் 28 பூமியின் கடாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆண்டவர் நமக்கு இப்படிதான், ஏம்மா இப்படி சொல்ற? நான் உனக்கு இவ்வளோலாம் சோர்ந்து போனேனே, உன்கிட்ட இருந்தேனே அப்படின்னு நம்மள பலப்படுத்துவாரு. ஏன்டா தேவன் ஒருபொழுதும் சோர்ந்து போவதில்லை. சொல்லிட்டு அவருக்காக காத்திருக்க வலிமையை புதுப்பிக்கிறார். எப்படி? ஏசாயா 40 அதிகாரம் 29 31 வசனம். சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணிட்டு இளைஞர்கள் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் சோர்ந்து இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இது உங்களுக்கு இப்ப உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவது என்ன என்பது உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததுல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். டைம் இல்ல. இப்பொழுது இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இப்போ இவ்வளவு வசனத்துக்கு நம்ம பிரசங்கித்த பிறகு, இப்பொழுது நீங்க அந்த இந்த வசனத்த வாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகையைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இளைஞர் இளைப்படைந்து விழுந்து போவாங்க. வாலிபர் இடறி விழுவார்கள். ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவதனால, நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன். நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். கழுகையைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவேன். அல்லேலூயா! சரி, ஓகே. வேதத்தில இந்த இந்த காரியங்களை வேதத்தில யாரெல்லாம் கீழ்ப்படிந்தாங்க? எடுத்துக்காட்டு பார்க்கும்போது ஆபிரகாம் நமக்கெல்லாம் தெரியும். தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக நீண்ட காலம் காத்திருந்தான். தேவனுடைய ஒரு வார்த்தை தோ தோல்வி அடைவதில்லை என்பதை அவனுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அதிகாரம் 21 ஆதியாகமம் 21 அதிகாரத்தில பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை நிலைநிற்கும், தோல்வி அடைவதில்லை என்று ஆபிரகாம் கொண்டு நமக்கு தெரியுது. அடுத்தது எலியா. எவ்வளோ பெரிய நெருப்பெல்லாம் கொண்டு வந்தான் வானத்திலேருந்து. அப்ப எல்லாம் எரிஞ்சிருச்சு. அவங்களால நெருப்பு கொண்டு வர முடியல. பாகால் தீர்க்கதரிசி 800 பேர 400 800 பேர கொன்னுட்டான். அதுக்கப்புறம் எசேபேல் சொன்னா, "நாளைக்கு உன் தலையே இருக்காது, வெட்டிடுவேன்னா" சோர்ந்து போய் ஓடிட்டான். "இனிமே போதும் நான் சாவறேன், சாவறேன், சாவறேன்னு" சொல்லிட்டு உட்கார்ந்திருக்காரு. 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல. அப்போ சோர்வாக இருக்கும்போது பலத்தை கண்டான். தேவன் தம்முடைய ஊழியத்தை மீட்டெடுத்துக் கொள்கிறார் என்பதை நமக்கு எலியாவின் அந்த சம்பவம் நினைப்பூட்டுகிறது. நமக்கு சோர்வு வரும். எலியாவுக்கு வரும், நமக்கு வராதா? நமக்கு வரும். வந்து ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. தண்ணி குடுப்பாரு. அப்பத்த குடுத்து 2 வாட்டி குடுத்து படுக்க வச்சு தூங்கு, 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 தூங்க வச்சு கொஞ்சம் தண்ணி குடுத்து, அப்பத்த குடுத்து கொஞ்சம் இளைப்பாற வச்சு, "இப்ப ஓடு. 40 நாள் இரவும் பகலும் ஓடு. ஓடு, திருப்பி ஓடு" அப்படின்னு நம்மள ஓட வைப்பாரு. எலியா நமக்கு சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? "எனக்கு உடம்பு சரியில்ல. கண்ணோ தெரியல, காலோ தெரியல. என்ன சுகப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க." அதெல்லாம் முடியாது. 3 வாட்டி "என் கிருபை உனக்கு போதும்." ஸோ பலவீனத்தில் ஆண்டவர் பெலன். தேவனுடைய வல்லமை நம்மை நிலைநிறுத்துகிறது. உடம்பு சரியில்ல, வயசாயிடுச்சு, இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் எடுக்க மாட்டேங்கிறார். ஆனா சொல்றார், அந்த பலவீனத்தில் நான் உனக்கு பலன் தரேன்னு சொல்றாரு. அது பவுல் நமக்கு உதாரணம். 4வது சிமியோன் மற்றும் அன்னாள். வயசாகி போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, "நீ இரட்சகரை காணும் மட்டும் நீ மரிக்க மாட்டேன்னு" சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி அப்படியே காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும்போது லூக்கா 2 அதிகாரம் கர்த்தருக்காக காத்திருந்து கிறிஸ்துவில் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை கண்ட வயதான விசுவாசிகள். அந்த மாரி நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று காத்திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து அவருக்காக காத்திருப்போம். ஹல்லேலூயா! ஸோ சோர்வடையவர்களுக்கு வாழ்க்கை சிறையிருப்பை போல உணரும்போது தேவனுடைய ஆறுதலான வார்த்தை நம்மை நிலைநிறுத்துகிறது. சூழ்நிலைகள் தேவனுடைய வார்த்தைகளை கடினமான சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். எல்லாம் வாடி மங்கி போயிட்டுன்னு தோன்றும் போது அவருடைய வாக்குத்தத்தங்களை அசைக்கப்படாமல் இருக்கும் என்பதை விசுவாசியுங்கள். புதுப்பிக்கப்பட்ட வல்லமை உடல் ரீதியாக வலிமை வயது குறைந்து போகும்போது கர்த்தருக்காக காத்திருந்து ஆவிக்குரிய வலிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். நவீன விக்கிரகங்கள் ஆகிய புகழ், செல்வம், வெற்றி ஆகியவற்றை விட்டுவிட்டு தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். இறுதியாக கிறிஸ்துவில் நிறைவேறும் என்று நம்மை வழிநடத்தி உணவளித்து நம்மை சுமக்கும் மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த செய்தியை உங்களுக்கு
ஆசீர்வதிப்பாராக. திருவுகோள் வசனம், இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடர்பெறுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40 அதிகாரம் 1 35 31 வசனம். ஆறுதல் அறிவிக்கப்பட்டது. வனாந்தரத்தில் குரல் கேட்கப்பட்டது. அந்த வார்த்தை நீடித்த வார்த்தை. வரவிருக்கும் மேய்ப்பன் ராஜாவை அது அறிவித்தது. அது அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய மகத்துவம் என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தது. சோர்வடைந்தவனுக்கு ஆறுதலை அளிக்கும்படியாக ஆண்டவர் கழுகுகள் சிறைகளை நம்மை உயர்த்துவதாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. ஆமென்.